வெல்கம் டு மூவி ரோல் தமிழ். ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா நண்பிகள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஸ்டூவர்ட் லிட்டில் 1. இந்த படத்தோட பார்ட் 2 மேல ஐ பட்டன்ல கொடுத்துருக்கிறேன். பார்ட் 2 பார்க்க வேண்டியவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அழகான குடும்பத்தை காட்டுறாங்க. அவங்க ஏதோ காலையில் எழுந்திரிச்சு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தோம்னா அவங்களோட பையனுக்கு ஒரு தம்பியை தத்தெடுக்கிறதுக்காக போறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தோம்னா குழந்தைகள் காப்பகத்தில் அந்த அப்பாவும் அம்மாவும் போய் நிற்கிறாங்க. அங்கே நிறைய குழந்தைங்க இருக்கு. ஆனால் பிள்ளைகள் அங்கே பிள்ளைகள் இல்லாமல் குட்டிச்சாத்தானா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு பிள்ளைகள் நம்ம தத்தெடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி மண்டை குழம்பி மெண்டலாகி போய் நிற்கிறாங்க. அப்போ அங்கே அந்த ஒரு எலி வந்து எல்லா பிள்ளைங்களை பற்றியும் சொல்லி கொடுக்கு. இந்த புள்ள நல்ல புள்ள, இந்த புள்ள நல்லா கிரிக்கெட் விளாடும், அந்த புள்ள நல்லா சேட்டை பண்ணும், அந்த புள்ள நல்லா சொல் பேச்சு கேட்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளை பற்றியும் அந்த எலி எட்டப்பை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன அந்த பேரண்ட்ஸ் அந்த எலியதை தத்தெடுத்துருந்தாங்க. அப்புறம் வீட்டை கட்டுறாங்க. அது ஒரு அழகான வீடு. இந்த வீட்டுக்குள்ளே நம்ம ஸ்டூவர்ட்டு ஒரு பொட்டியை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வரான். அது வந்ததுக்கப்புறம் ஸ்டூவர்ட்டு ஆஹா எத்த தண்டி வீடு அப்படின்னு சொல்லி வாயை பிளந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே திடீர்னு ஒரு புசுன்னு ஒரு வெள்ளை கலர் பூனை வந்து ஸ்டூவர்ட்டை முழுங்கிடுது. அப்புறம் அந்த அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து எல்லாம் முட்டாப்பையில துப்பு, அவனை திங்கிறதுக்கான எலி கிடையாது, அவன் நம்ம ஃபேமிலி மெம்பரு, தத்தெடுத்து இருக்கோம், துப்புல துப்பு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பூனை துப்பிடுது. அப்புறம் சாயங்காலம் ஆனதும் பெரிய பையன் ஜார்ஜ் ஸ்கூல் விட்டு வந்து பார்க்கான். அப்படி பார்க்கும்போது நமக்கு அங்கே தம்பி இருப்பான்னு பார்த்தா அங்கே சுண்டலி ஸ்டூவர்ட்டு தான் இருக்கிறான். இதை பார்த்து ஜார்ஜுக்கு ஒரே வெறுப்பாயிருது. ஸ்டூவர்ட்டை தம்பியா ஜார்ஜ் ஏற்றுக்கல. அப்புறம் நைட்டு டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம டேடி ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேச விடுறாரு. அப்போ ஸ்டூவர்ட் ஜார்ஜை பார்த்து சொல்கிறான், நீ என்கிட்ட எதுனாலும் சொல்லலாம், நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எகத்தலமாக ஸ்டூவர்ட் சொல்லும் போது அப்படியால அப்போ அங்கிட்டு இருக்க கறிக்குழம்பு எங்கிட்ட தள்ளு அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் சொல்லுதான். ஸ்டூவர்ட் முழிக்கான், தெரியாதனமா கேட்டுட்டோமோண்டு. அப்புறம் மறுநாள் காலையில் விழுந்ததும் பசங்க ட்ரெஸ்ஸை துவைக்கிறதுக்காக அம்மாட்ட எடுத்து போடுறாங்க. தெரியாதனமா அந்த துவைக்க வச்ச ட்ரெஸ்ஸுக்குள்ள ஸ்டூவர்ட் மாட்டிக்கிறதான். அம்மா அவனதை வாஷிங் மிஷின்ல போட்டு சுத்திருந்தாங்க. அவன் வாஷிங் மிஷின்ல கடந்து திணறிக்கிட்டு இருக்கான். என்னைய காப்பாத்துங்க ஏன் பக்கியெல்லாம் என்னை காப்பாத்துங்கன்னு அவன் துடிக்கிறான். நல்ல வேலை அவன் அம்மா கண்ணில் மாட்டினால அம்மா அவனை காப்பாத்திருந்தாங்க. மறுநாள் டாக்டர்கிட்ட காமிக்கும் போது உனக்கு எதுவும் பரவாயில்லையே டாக்டர், உனக்கு எதுவும் செய்யுமா அப்படின்னு கேட்கும்போது பரவாயில்ல நல்லா தான் இருக்கான், வாஷிங் மிஷினில் விழுந்தனால பக்கி அழுக்கா இருந்தவன் நல்லா குளிச்சு பளவளன்னு ஆயிட்டான். என்ன அவன் சைஸுக்கு அதிகமான நுரைய குடிச்சிருக்கிறான், மற்றபடி ஒன்றும் இல்லை, சேஃபாக தான் இருக்கிறான், அந்த பேருக்கு சாவு கிடையாது, ஸ்டூவர்ட் நல்லா தான் இருக்கிறான் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாரு. மறுநாள் நம்ம ஸ்டூவர்ட்டுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க. போயிட்டு நல்ல 2 ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் பார்த்தோம்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஸ்டூவர்ட்டை பார்க்க கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. ஆனால் நம்ம போய் ஜார்ஜுக்கு மட்டும் பழைய பந்தை கொடுக்காங்க. இதை பார்த்து கோபமான ஜார்ஜ் சுண்டலிக்கு போய் சைக்கிள் வாங்கி குடிக்கல அவனால் எப்படில ஓட்ட முடியும், முட்டா பேருவலா அப்படின்னு ஜார்ஜ் வைத்தறிச்சல திட்டி போடுதான் எல்லாரையும். ஸ்டூவர்ட்டை பார்த்து ஏல சுண்டலி நீ எனக்கு தம்பியே கிடையாது. இந்த கதையோட முழு விளக்கம் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள்.